ஒன் டு ஒன் ஆன்மீக நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்ம சேனலில் தொடர்ந்து ஜோதிட விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை பார்த்துட்டு வரோம். இந்த நிகழ்ச்சியில் நாம் பார்க்க போகிறது கடகராசி முடக்கு ராசியாக இருந்தால் அதற்கு என்ன பரிகாரம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அப்போ கடகம் அப்படிங்கிறது ஒரு நீர் ராசி. கடகம் முடக்கு ராசியாக இருக்கா அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது, தனுசில் இருக்கக்கூடிய மூல நட்சத்திரத்திலேருந்து சூரியன் ஒரு 6வது ராசியில் இருக்குதுன்னு வச்சுப்போம், மிதுன ராசியில் இருக்குதுன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா, இங்கேருந்து ரிவர்ஸில் எடுத்துக்கும்போது இந்த இடத்துல கடகம் 6வது ராசியாக வர்றதுனால அது முடக்கு ராசி அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். இந்த முடக்கு ராசிக்கு என்ன பரிகாரம்? இப்போ மூல நட்சத்திரத்தை மையப்படுத்தி அதிலிருந்து சூரியன் எங்கே இருக்குது அப்படிங்கிறதான் கணக்கு. முடக்கு ராசியை உடைக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது, மூல நட்சத்திரத்துக்கு நேர் எதிர் நட்சத்திரமான திருவாதிரையிலேருந்து ஒரு நட்சத்திரமாக நம்ம எடுத்துகிட்டு வரணும் அப்படிங்கிறது தான் சிறப்பு. இப்போ முடக்கு ராசியை உடைப்பதற்காக நீங்கள் கடகராசியை பயன்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்தால் இதற்கு எப்படி நம்ம இடத்தை தேர்வு செய்வது, கோயிலை தேர்வு செய்வது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்ப்போம். தமிழகத்தில் கடகராசிக்கு உட்பட்ட பகுதிகள் எது அப்படின்னு பார்க்கும்போது, தஞ்சை மாவட்டத்தோட கடல் பகுதிகள், அதாவது பாதி உள்ளார மிதுனத்தில் வரும், கடற்கரையை ஒட்டுன பல பகுதிகள் கடகராசியில் வரும். அப்போ நாகை மாவட்டமும் வரும், இன்னொரு பக்கம் பார்க்கும்போது மயிலாடுதுறை மாவட்டமும் வரும், திருவாரூர் மாவட்டத்தோட சில பகுதியும் வரும், காரைக்கால் பகுதியும் வரும். அது பாண்டிச்சேரி மாநிலத்தை சேர்ந்தது. அப்படியே பார்க்கும்போது புதுக்கோட்டையோட கடலை ஒட்டிய சில பகுதிகள், ராமநாதபுரத்தில் கடற்கரையை ஒட்டிய சில பகுதிகள், அந்த கடற்கரை ஓரத்தை ஒட்டியுள்ள சில பகுதிகள் அப்படி நேராக எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா தமிழகத்தோட கடகராசி அதுக்குள்ளே அடங்கிடுது. அப்போ கடகராசியை முடக்கு ராசிக்கு பரிகாரமாக எடுக்கும்போது நாம் எந்த கோயில்களை பயன்படுத்திக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது, இந்த பகுதியில் உள்ள சக்தீஸ்வரர், சந்திரமௌலீஸ்வரர் அப்படிங்கிற சிவன் கோயில்கள் எங்கே இருந்தாலும் அதுதான் முடக்கு ராசியை உடைப்பதற்கு நீங்கள் பயன்படுத்த கொள்ள வேண்டிய ஒரு ஆலயமாக எடுத்துக்கணும். இது எப்படின்னு பார்த்துக்கும்போது, கடகராசிக்கு உரிய கிரகம் சந்திரன். அப்போ சந்திரன் எந்த இடத்துல சிவன் சந்திரனுடைய பெயர்களோடு அமர்ந்திருக்கிறாரோ, அதுவும் குறிப்பாக மயிலாடுதுறை, திருவாரூர், நாகை, காரைக்கால், அதுக்கப்புறம் புதுக்கோட்டை, ராமநாதபுரம் மாவட்டத்தோடு அந்த பகுதிகளில் சந்திரன் பெயருடைய சிவன் எங்கு இருந்தாலும் அதுவே அதற்கு பரிகாரத்தலம். இது கடகத்துக்கான பலன். அடுத்தது, கடகத்தில் என்னென்ன நட்சத்திரங்கள் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது, இப்போ லக்ன புள்ளியை நம்ம பார்க்கணும் இல்லையா? அப்போ மூலத்திலிருந்து எது கடகராசி, அப்போ எந்த இடத்துல நம்ம அதை மைய புள்ளியாக பார்க்க போகிறோம். புனர்பூச நட்சத்திரத்தை நீங்கள் பரிகார தலமாக எடுக்கணும் அப்படின்னு எடுத்தால் அப்போ என்ன பண்ணலான்னா, இதே பகுதியில் இருக்கக்கூடிய குருவுடைய பெயர்கள் வரக்கூடிய சில கோயில்களை நம்ம எடுத்துக்கலாம். அப்போ என்னென்ன எடுக்கலாம்? சொர்ணபுரீஸ்வரர் எடுக்கலாம், பிரம்மபுரீஸ்வரர் எடுக்கலாம், சுந்தரேஸ்வரரை எடுக்கலாம். ஸ்வர்ணம் அப்படின்னு தங்கத்தை குறிக்கிறது, அதனால் அங்கே குரு வருது. சொர்ணபுரீஸ்வரர் அப்படின்னு வரும்போது அது குருவுக்கு பரிகார தலமாக மாறிடுது. அதுக்கப்புறம் சுந்தரம் அப்படிங்கிறது அழகை குறிக்கக்கூடியது. அழகுக்கு உரிய கிரகம் குருங்கிறதுனால அப்போ அந்த இடத்துல சுந்தரேஸ்வரர் அப்படிங்கிற பேரில் உள்ள சிவன் கோயில்களையும் எடுத்துக்கலாம். அதையும் கடந்து பிரம்மபுரீஸ்வரர் அப்படிங்கிற பேரில் உள்ள சிவன் கோயில்களும் உங்களுக்கு பரிகார தலமாக அமையும். பிரம்மன் அப்படிங்கிறது குருவை குறிக்கக்கூடியது இல்லையா? அதனால் பிரம்மபுரீஸ்வரர் அப்படிங்கிற பேரில் உள்ள சிவன் கோயில்களையும் நீங்கள் பரிகார தலமாக எடுத்துக்கலாம். இது கடகராசியில் உள்ள புனர்பூச நட்சத்திரமாக வரும்போது இது போன்ற பெயர்களில் உள்ள சிவன் கோயில்களை நீங்கள் பரிகார தலமாக எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பிரம்மபுரீஸ்வரர், சொர்ணபுரீஸ்வரர் அப்படிங்கிற பேரில் உள்ள சிவனை எடுத்துக்கோங்க அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். இருந்தாலும் நாம் சில கோயில்களை உங்களுக்கு குறிப்பிட்டு சொல்கிறோம். மயிலாடுதுறை பக்கத்தில் அசிக்காடு அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது. அந்த அசிக்காடில் சொர்ணபுரீஸ்வரர் அப்படிங்கிற பேரில் சிவன் கோயில் இருக்குது. அதை நீங்கள் கடகராசியில் உள்ள புனர்பூச நட்சத்திரத்துக்கான பரிகார தலமாக எடுத்துக்கலாம். அதே போல் அன்னப்பன்பேட்டை அப்படிங்கிற ஊரில் இருக்கக்கூடிய இந்த சுந்தரேஸ்வரர் ஆலயத்தையும் நீங்கள் பரிகார தலமாக எடுத்துக்கலாம். அதே போல் சீர்காழி அருகில் காத்திருப்பு அப்படிங்கிற ஒரு ஊரில் இருக்கக்கூடிய ஸ்வர்ணபுரீஸ்வரர் கோயிலையும் நீங்கள் புனர்பூச நட்சத்திரத்துக்கான பரிகார தலமாக எடுத்துக்கலாம். அதே போல் அஞ்சாறுவாய் தலை அப்படிங்கிற ஒரு ஊர் இருக்குது. அங்கே பார்த்திங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய பிரம்மபுரீஸ்வரரையும் நீங்கள் கடகராசியில் இருக்கக்கூடிய புனர்பூச நட்சத்திரத்துக்கு பரிகார தலமாக எடுத்துக்கலாம். நான் இப்போ மயிலாடுதுறை மாவட்டத்தை மட்டுமே மையப்படுத்தி சொல்லியிருக்கேன். நீங்கள் இதை அப்படியே அந்த கடற்கரை ஓரமாக ராமநாதபுரம் வரைக்கும் உள்ள இது போன்ற பெயர்களில் உள்ள கோயில்களை நீங்கள் பரிகார தலமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அது உபயோகமாக இருக்கும். அடுத்து பார்க்கும்போது கடகராசியில் பூச நட்சத்திரம் இருக்குது. பூச நட்சத்திரம் அப்படிங்கிறத பார்க்கும்போது அது ஒரு சனியோட நட்சத்திரம் இல்லையா? அப்போ சனியின் பெயர்களுள்ளே சிவன் கோயில்கள் இந்த பக்கம் மயிலாடுதுறை கடற்கரையில் ஆரம்பித்து அந்த பக்கம் ராமநாதபுரம் கடற்கரை ஒட்டிய பகுதிகளில் சனியின் பெயர்களுக்குரிய சிவன் கோயில்கள் எங்கெங்கே இருக்குதுன்னு பார்த்து அதுபோல் பேரை நீங்கள் எடுத்துக்கலாம். இன்னும் சொல்ல போனால் பிச்சை அப்படின்னு சொல்லுவோம்ல, பிச்சை அப்படிங்கிறது சனியை குறிக்கும்.
கருப்புங்கிறதும் சனியை குறிக்கும். அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி சனியை குறிக்கக்கூடிய பெயர்கள் நிறைய இருக்குல்ல. தர்மம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, தர்மம் அப்படின்னு சொன்னாலும் அதுவும் வந்து சனியை தான் குறிக்கும். ஈகை, தயாளன், இது எல்லாமே சனியை குறிக்கக்கூடிய பெயர்களில். அதனால் சனியை குறிக்கக்கூடிய பெயர்களில் என்னென்ன கோயில்கள் இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா, இதுவும் மயிலாடுதுறை மாவட்டத்திலே பார்த்திங்கன்னா தர்மபுரம் அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது. மயிலாடுதுறையிலேருந்து தரங்கம்பாடி செல்லக்கூடிய வழியில் அங்கே இருக்கக்கூடிய சிவனோட பெயர் வந்து தர்மபுரீஸ்வரர் அப்படின்னு பேர். அப்போ தர்மம்ங்கிற பேர் வர்றதுனால அது வந்து கடகராசியில் உள்ள பூச நட்சத்திரத்துக்கு உரிய பரிகார தலமாக எடுத்துக்கலாம். திருக்காட்டுப்பள்ளின்னு ஒரு ஊர் இருக்குது. இந்த திருக்காட்டுப்பள்ளி வந்து தஞ்சாவூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய திருக்காட்டுப்பள்ளியில் திருவன்காடு பக்கத்தில் ஒரு திருக்காட்டுப்பள்ளி இருக்குது. இந்த திருக்காட்டுப்பள்ளியில் ஆரண்யேஸ்வரர் அப்படிங்கிற ஒரு கோயில் இருக்குது. ஆரண்யம் அப்படிங்கிறது காட்டை குறிக்கிறது. காடு வனம் அப்படின்னு சொன்னாலே அது வந்து சனியை குறிக்கக்கூடியதுங்கிறதுனால திருக்காட்டுப்பள்ளியில் இருக்கக்கூடிய ஆரண்யேஸ்வரர் சாமியை வந்து நீங்கள் வந்து கடகராசியில் இருக்கக்கூடிய பூச நட்சத்திரத்துக்கு பரிகார தலமாக பார்க்கலாம். இதுவும் பார்த்திங்கன்னா இங்கேருந்து கடற்கரைங்கிறது ரொம்ப பக்கத்தில் இருக்கிறதுனால இதை வந்து நம்ம வந்து பரிகார தலமாக சொல்லியிருக்கோம். அதே போல் பிச்சாண்டவர் அப்படிங்கிற பேரில் உள்ள சிவனையும் நீங்கள் வழிபடலாம். கும்பகோணம் பக்கத்தில் கோவிந்தபுரம்ங்கிற ஊரில் உள்ள சிவனுடைய பெயர் வந்து பிச்சாண்டவர். பிச்சை, தர்மம், இந்த பெயர்களில் உள்ள சிவன் கோயில்களை நீங்கள் வந்து கடகராசியில் உள்ள பூச நட்சத்திரத்துக்கு பரிகார தலமாக எடுத்துக்கலாம். இது வந்து முடக்கு ராசியை உடைக்கும் ராசி கடகமாக இருந்தால் அங்கே நீங்கள் எடுத்துக்க வேண்டிய ஒரு சப்ஜெக்டை தான் இதை நான் சொல்லிகிட்ருக்கேன். அடுத்து இருக்கக்கூடியது வந்து கடகராசியில் ஆயில்ய நட்சத்திரம். ஆயில்ய நட்சத்திரம் அப்படிங்கிறது வந்து புதனை குறிக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம். அப்போ இந்த கடகராசி பகுதியில் புதனுக்கு உரிய கோயில்கள் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஏற்கனவே மிதுன ராசிக்கும் அந்த சில இடங்களில் தான் சொல்லியிருக்கோம். அப்போ அந்த கடற்கரை ஓரமாகவே பார்த்தீங்கன்னா நர்த்தனபுரீஸ்வரர் அப்படிங்கிற பேரில் உள்ள சிவனை வந்து நீங்கள் வழிபடலாம். இந்த நர்த்தனம், நடனம், இது அனைத்தையுமே பார்த்தீங்கன்னா புதனை குறிக்கக்கூடிய ஒரு இடம்தான். இந்த நர்த்தனபுரீஸ்வரர் அப்படிங்கிற பேர் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா திருவாரூர் மாவட்டத்தில் தலையாலங்காடு அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது. அது என்ன தலையாலங்காடுங்கிறது வரலாற்றில் சிறப்புமிக்க ஒரு பெயர். தலையாலங்கானத்து செருவென்ற பாண்டிய நெடுஞ்செழியன் அப்படின்னு சொல்கிறோம்ல, அது வந்து வரலாற்று சிறப்புமிக்க ஒரு போர் நடந்த ஒரு இடம். அதுதான் வந்து பார்த்திங்கன்னா தலையாலங்கானம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அப்போ தலையாலங்காடு அப்படிங்கிற ஊரில் இருக்கக்கூடிய அந்த நர்த்தனபுரீஸ்வரரை கடகராசியில் உள்ள ஆயில்ய நட்சத்திரத்துக்கு நீங்கள் பரிகார தலமாக பார்த்துக்கலாம். அதே போல் இந்த மயிலாடுதுறை மாவட்டத்து கடற்கரையை ஆரம்பித்து ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள வரைக்கும் இந்த கடற்கரை ஓர பகுதிகள், கடலோர பகுதிகளில் உள்ள நடனபுரீஸ்வரர் அப்படிங்கிற பேரில் உள்ள சிவன் கோயில்களையும் கடகராசியில் உள்ள ஆயில்ய நட்சத்திரத்துக்கு நீங்கள் முடக்கு ராசியை ஒடுக்குவதற்கான பரிகார கோயில்களாக பயன்படுத்தி கொள்ளலாம். இந்நிகழ்ச்சி வந்து உங்களுக்கு உண்மையிலே பயனுள்ளதாக இருக்கும். மீண்டும் மற்றொரு சுவையான நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.